ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய ரூமில் ஜன்னலில் நிதிஷோட பேக் தொங்க போட்டிருக்கோம். தெரியுதா அவங்களுக்கு கிளியரா? நிதிஷ பேக் ஜன்னலில் தான் தொங்க போட்டு வச்சுருக்கோம். அடுத்து நாங்கள் மெத்த. அதுக்கப்புறம் இந்த ஜன்னலை இப்படியே பிடிச்சி ஒரு இழுத்தா என்ன செய்ய தெரியுமா? ஜன்னல் உயருமா? கொஞ்சம் கூட இழுக்கணும். உயர மாட்டேங்குதே. இப்போ பார்த்து நில்லுங்க. உயரல. உயர்ந்துடுச்சா? அப்படியே இந்த ஜன்னலை திறந்தா வெளியே பார்க்கக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்க, அழகாக இருக்கா ஏரியா? அப்படியே அந்த ஜன்னலை மூடிடணும், ஏன்னா குரங்குகள் வரும். அடுத்தது என்னது, இது அப்படி நம்ம தாத்து விட்ருவோம். இழுக்கிறதும் கஷ்டம்தான், தாக்குறதும் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ தாத்துட்டேன். அப்படியே பார்த்தாச்சுன்னா செல்ஃபில் எல்லாம் நிற்கிச்சு. பின்னு என்னுடைய ரூம் டூர், எங்களுடைய ரூம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. டெடி பாருங்க, ப்ரேஸ்லெட் செய்து வச்சது. வேற என்ன இப்படி வச்சுருக்கேன். இது அழகாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு நாள் போட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சுருந்தது எல்லாமே இப்போ கேவலமாக இருக்குது, குழஞ்சி. இது சூப்பராக ஒரு செண்டு பாட்டிலில் உள்ளது. அது செண்டு பாட்டில் வந்து நாசம் ஆயிடுச்சு. இதை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். பார்க்க சூப்பராக இருக்குல்ல? அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல் நிதிஷ் துணி, அவங்க துணி இப்படியெல்லாம் இருக்கும். இது சொட்டர் இல்லை, மழை டைம் போடுறது. இது மாமாவுடையது. இது வந்து நிதிஷ் செல்லத்தோடையது. இதெல்லாம் என்னோடய துணி, இது அவங்களோட வேலை துணி. இது கீழே இருக்கிறதெல்லாம் வேலை துணி. இதோடைய நல்ல துணி இப்படிலாம் வரிசை. இது நிதிஷோட துணி. இது மாமாவோட ஐயோ எங்கேயும் வெளியே போடுற துணி, நல்ல துணி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டு, ஃபேனு எல்லாம் கிடக்கு. ஆனால் ஒன்று, எங்களுக்கு அந்த ஜன்னலை திறந்தாச்சுன்னா சூப்பராக பார்க்கலாம், வெளியே சுற்றி பார்க்கலாம். எங்கள் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ரூம் டூர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு நாள் ரூமை மொத்தத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி நீட்டாக அடுக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாய்.